இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போவது மிகப்பெரிய மாணவர்களுடைய போராட்டத்திற்கு பின்பு கிடைத்த வெற்றியாக தமிழக சட்டசபையில் நேற்றைக்கு ஜல்லிக்கட்டுக்கு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை விரிவாக நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். 3 முக்கிய பிரதான அம்சங்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. முதலாவதாக, இது மாநிலத்தின் உரிமை, பொதுப்பட்டியலில் இருந்தாலும் மாநில உரிமையின் அடிப்படையில் ஜல்லிக்கட்டு போட்டி பண்பாட்டு மற்றும் அதாவது இதுவரைக்கும் பாரம்பரியத்தை பின்பற்றப்பட்டது என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதால் அனைத்து தடைகளும் நீங்கப்பட்டிருக்கிறது. மற்றவை தொடர்ந்து பார்க்கலாம். என்னென்ன அம்சங்கள் புதியதாக இந்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது, இது நிரந்தர தீர்வை நமக்கு தருமா என்பது குறித்து சட்ட வல்லுநர் வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் நம் அரங்கத்தில் இருக்கிறார். அவரை வரவேற்று நாம் விவாதிக்கலாம். வணக்கம். இந்த சட்டத்துடைய மிக சிறப்பான 3 அம்சங்கள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னென்னங்கிறத நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க விளக்கி. அதாவது இதற்கு முன்பு இருந்த ஏற்கனவே இருந்த நோட்டிஃபிகேஷன் மற்றும் உச்சநீதிமன்ற தடை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ நீக்கம் பெற்று எதிர்காலத்தில் தமிழ் பாரம்பரியம் காப்பாற்றப்படணும், அந்த கலாச்சாரம் பேணப்படணும், ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படிங்கிறது வலியுறுத்தும் விதமாக எல்லா விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகள், அதாவது சட்டபூர்வமாக என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி ஒரு இடைக்கால தடை கொடுத்துருக்கிறதோ அதில் அந்த அமெண்ட்மெண்ட்டில் இருந்தது சரியானதல்ல அப்படின்னு சொல்லப்படும் விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த அடிப்படையிலே காளைகளுக்கான பாதுகாப்பு, ஏன்னா அதுதான் அடிப்படையாக பார்க்கப்படுகிறது. அங்கே காளை மாடுகள் வரும்பொழுது துன்புறுத்தப்படுகின்றன அப்படின்னு முன்வைக்கப்பட்ட வாதங்கள் எல்லாமே அதெல்லாம் எடுத்தாளப்பட்டு அந்த அடிப்படையில் அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்யணுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முதல்ல சட்ட திருத்தத்தில் இது தமிழ்நாடு மற்றும் மற்ற மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உட்பிரிவை சேர்த்திருக்கிறாங்க. முதல் 2வது பிரிவில் அதாவது 1960 மிருகவதை தடுப்பு சட்டத்தில் 2வது பிரிவில் உட்பிரிவு சேர்த்திருக்கிறாங்க. அதுதான் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது ஜல்லிக்கட்டுடைய மிக முக்கியமான, அது பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை பின்பற்றக்கூடியது அப்படிங்கிற அடிப்படையில் அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக ஜல்லிக்கட்டுடைய அவசியத்தை உணர்த்தக்கூடியதாக ஒரு பிரிவு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து சொல்லுங்க. அதாவது இப்போ பாரம்பரியம் அது பேணப்படணும், அதே நேரத்தில் நாட்டு மாடுகள் அதனுடைய இனவிருத்தி தடைபட்டு விடக்கூடாது, அதற்கு மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிற அடிப்படையில் என்னென்னலாம் அந்த சட்டப்பிரிவில் தடைகளாக இருந்து வந்தனவோ அந்த தடைகள் எல்லாமே நீக்கப்பட்டு விட்டன. அந்த வகையில் ஜல்லிக்கட்டு நடத்துவதும் சரி, அதே போல் நாட்டு மாடுகள் இனவிருத்தி அழிந்து போய்விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கணுங்கிற விஷயங்கள் எல்லாமே அது கவனமாக எடுத்தாளப்பட்டிருக்கின்றன. அடுத்து இங்கே மிக முக்கியமாக தொடர்ந்து அந்த கடந்த பழைய சட்டத்தில் பேசப்பட்ட விஷயமா இருந்தது காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது. அதில் இப்பொழுது புதியதாக அது இதற்கு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அது பொருந்தாது என்பது போன்ற ஒரு திருத்தம் அதில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கூடுதலாக ஒரு ஷரத்தும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து சொல்ல. அதாவது இதில் ஒரு முக்கியமான விஷயம், விந்தையான விஷயம் என்னென்னா, இதில் அந்த காட்சி பட்டியலில் இருக்கக்கூடிய மிருகங்கள்னு பார்த்தா சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை மற்றும் குரங்குகள், இதோட காளை சேர்க்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துலையுமே ஆண் சிங்கம், ஆண் புலி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடையாது. ஆனால் காளை மட்டுமே அதாவது ஆண் அப்படின்னு சொல்லப்படும் விஷயமாக முன்னிறுத்தப்படுகிறது. அதுவே ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயம். ஏன்னா காளைக்கான ஒரு தடை ஏற்படுத்தப்படும் பட்சத்தில் தானாகவே ஒரு இனம் அழிக்கப்பட்டு பசுமாடுகள்ங்கிறது அதுவும் அருகி போய் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழல் வரும். அந்த அடிப்படையில் இந்த ஒரு சேர்க்கப்பட்ட விஷயமே 2011 ஜூலை மாதம் சேர்க்கப்பட்ட அந்த விஷயமே நோட்டிஃபிகேஷனே கூட அது ஒரு சரியான விஷயம் கிடையாது. ஏன்னா அதில் பட்டியலில் கூறப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே ஆண் குரங்குன்னு சொல்ல, ஆண் புலின்னு சொல்ல, ஆண் சிங்கன்னு சொல்ல, ஆனால் காளை மட்டும் வலியதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே 2016 ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இது அமெண்ட்மெண்ட்டாகத்தான் இருக்கணுமே ஒழிய நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது சரியானதல்ல அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அதே போல் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இப்போது நிலுவையில் இருக்குது அந்த 2016 நோட்டிஃபிகேஷனில். ஆக 2016 நோட்டிஃபிகேஷனில் ஸ்டே ஆர்டர் கொடுக்கும்போது உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் எந்த விதமான ஒரு கருத்தும் முன்வைக்கவில்லை. அதாவது எதற்காக தடை கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தி எல்லா தரப்பு வாதங்களையும் ஏற்றுக்கிறாங்க. அவர் அட்வொகேட் ஜெனரல் சொல்கிறதையும் ஏற்றுக்கிறாங்க மத்திய அரசு சார்பாக, தமிழக அரசின் சார்பாக வாத வைக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞருடைய கருத்தையும் பதிவு பண்ணுறாங்க, மற்றும் அந்த ஆர்வலர்கள் வைக்கக்கூடிய வாதங்களையும் எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் எதுவுமே சொல்லாமல் நாங்கள் ஸ்டே கொடுக்குறோம், நோட்டீஸ் போடுறோம்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அதில் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இல்லைங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிற காரணத்தினால அதை கருத்தில் கொண்டு கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாநிலத்துக்குள்ள அதிகாரங்கள் என்னங்கிறத உறுதிப்படுத்தி அதை அடிப்படையாக கொண்டு கவனமான முறையில், ஏன்னா
முன்னாடி 2016 நோட்டிஃபிகேஷனில் சொல்லப்பட்ட விஷயங்கள் கூட குறிப்பாக இப்போ இருக்கிற இந்த சட்ட திருத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கவனமாக மேற்கொள்ளப்படவில்லை. அதாவது காளை மாடுகள் எப்படி வரணும், 20 நிமிஷம் அதுக்கு வந்து ஒரு முன் அவகாசம் கொடுக்கணும். அந்த 20 நிமிஷம் முன் அவகாசம் கொடுக்கறதுங்கிறதே எதை காலி பண்ணுறதுக்காக அப்படின்னா, இவங்க வந்து சாராயம் கொடுக்குறாங்க, அதுக்கு போதை வஸ்துக்கள் கொடுக்குறாங்க, காளை மாடை வந்து அவங்க வந்து ஒரு வேகமாக நடந்துக்கணும், அதை வந்து மூர்க்கத்தனமாக வரணுங்கிறதுக்காக செய்கிறாங்கன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் அடிபட்டு போய்விடுகிறது. ஒவ்வொரு காளை மாட்டுக்கும் இவ்வளோ இடங்கள் கொடுக்கணும், அதுக்கான ஒரு 60 சதுர மீட்டர் இடம் கொடுக்கணும், அந்த இடத்துல வந்து அந்த உரிமையாளர் உடன் இருக்கணும். உரிமையாளர் உடன் இருக்கும்போது அது மாடு ஒரு உயிரினம், காளை மாடு ஒரு உயிரினம், அதற்கு தெரியணும் தன்னுடைய உரிமையாளர் தன் அருகில் இருக்கிறார், நம்ம வேற எங்கேயும் இல்லை அப்படிங்கிற விஷயங்களை தெரியணும். அதே மாதிரி அதுக்கு தேவையான உணவு தண்ணீர் குடிக்கணும். அது ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி, காளை மாடு அதனுடைய செயல்பாடுகளில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லாத அளவுக்கு சைக்கலாஜிக்கலாக வந்து உளவியல் ரீதியாகவும் சரி அதற்கு ஒரு பாதுகாப்பு உணர்வுலாம் ஏற்படுத்திட்டு அதன் பிறகு அது வருது. அப்போ கூட உள்ளே வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு 50 மீட்டர் அளவுக்கு தான் வந்து அதற்கு இடம் இருக்கணும். அதற்கு மேலாக அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வந்து விரட்டக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்கள் அதாவது பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே 2016 நோட்டிஃபிகேஷனில் இல்லாத விஷயங்கள். அந்த அடிப்படையில் வந்து ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கிறது. அது தவிர ஒரு சென்ட்ரல் ஆக்ட், ஸ்டேட் ஆக்ட்ன்றது மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. மாநில அரசுக்கு தேவையான விஷயங்களை வந்து அதில் திருத்தங்கள் செய்து கொள்ளும் அதிகாரங்கள் வந்து இருக்கிறது. அந்த அடிப்படையில் சரியான விஷயங்களை வந்து அடிப்படையாக கொண்டு இந்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதுல மிக முக்கியமான கேள்வியே வந்து இது வந்து நிரந்தர தீர்வுக்கான குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோட வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்றா இதுல பார்க்கப்படுகிறது இல்லையா? அதே நேரத்தில் இப்போது பீட்டா போன்ற அமைப்புகள் வைக்கக்கூடியது தொடர்ந்து வந்து நாங்கள் இதை வந்து எதிர்ப்போம், இல்லை வந்து சட்ட ரீதியாக நாங்கள் திரும்ப வந்து இதற்கு தடை வாங்குவோம்னு தொடர்ந்து சொல்கிறாங்க இல்லையா? இது வந்து ரொம்ப பிரத்யேகமாக இந்த சட்டம் இயற்றப்படுதுன்னு நீங்களே வந்து ஒரு வழக்கறிஞராக சொல்கிறீர்கள். அப்படி என்றால் அவர்கள் இதில் எந்த காரணியை வைத்து அவர்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகலாம்? அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இதில் இருக்குதா? அதாவது வழக்கமாக நம்ம ஊரில் சட்டத்தில் சொல்லும்போது லூப் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி ஏதாவது லூப் ஹோல்ஸ் ஏதாவது இதில் இருக்குதா? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது வந்து மனிதர்கள் உரிந்து கொள்ள அதற்காக அந்த மொழியில் வந்து எழுதப்பட்ட ஒரு சட்டம். மனுஷன் நல்லா இருந்தால் தான் மிருகங்கள் நலன் பேண முடியும். 2014 ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நீதியரசர் உச்சநீதிமன்ற அமர்வில் வந்து அவர் தலைமையில் உத்தரவு கொடுக்கப்படுகிறது. அந்த உத்தரவில் பல விஷயங்களை குறிப்பிடுகிறார். அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அளவுக்கு மிருகங்களுக்கான வந்து உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது அது உண்மைதான். ஆனால் நம்ம நாட்டில் மனுஷனுக்கே உரிமைகள் இல்லையே. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வரிசையாக வந்து வழக்குகள் தொடர்ந்து கொண்டு வருகிறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. அடிப்படை விஷயங்களாக வந்து கல்வி சார்ந்த விஷயங்களோ அடிப்படை வசதிகளோ குடிநீர் வசதிகளோ எதுவுமே கிடையாது. ஆக இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மேலை நாடுகளில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு வராது. ஆனால் வெளிநாடுகளில் வந்து தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பீட்டா போன்ற அமைப்புகள் வந்து அவங்க வந்து உருவாக்குறாங்க. இங்கே வந்து உணர்வுபூர்வமாக தமிழர்களும் சரி, மாணவர்களும் மாணவிகளும், பெண்கள், குழந்தைகள், முதியோர்னு சொல்லி எல்லா மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே, திருநங்கைகள் எல்லாருமே வந்து போராடுறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல வன்முறையை தூண்டும் விதமாக, அதாவது மிருகத்துக்கு வந்து நீங்கள் வந்து பிரச்சனையை பற்றி பேசக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஆட்சியை கலைச்சிடுவோம், நாங்கள் பேப்பரை கலெக்ட் பண்ணுறோம், நாங்கள் கோர்ட்டுக்கு போயிடுவோம். அவங்க சொல்கிற வாதங்களில் சட்டம் என்னங்கிறதே நமக்கு இப்போ தான் தெரியும். நேற்று தான் சட்டமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்பாகவே அவங்க போவோன்னு சொல்கிறதே உள்நோக்கத்தோடு வேண்டுமென்றே கலகத்தை ஏற்படுத்த வேண்டும், வன்முறையை தமிழகத்தில் தூண்ட வேண்டும், இந்த போராட்டத்தை திசைதிருத்தி நடத்த வேணுங்கிற காரணத்துக்காக சொல்லப்பட்டதான ஒழிய இதை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது ஏற்கனவே கொடுக்கப்பட்டது 2009 ஜல்லிக்கட்டு நடைமுறை சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதற்கு ஒரு பின்னணி என்ன? 2006 வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கில் முரண்பட்ட தீர்ப்புகள் வருகின்றன. அதன் காரணமாக தடை கொடுக்கப்படும் சூழலில் அப்போது இருந்த அரசு 2009 ஒரு அவசர சட்டம் கொண்டு வருகிறது. அது வந்து ஜல்லிக்கட்டு நடைமுறை சட்டம். அப்போ வந்து 2011 நோட்டிஃபிகேஷன் வந்து வரல. அப்போது அதில் வந்து என்ன ஒன்றே ஒன்று, இப்போ நீங்கள் சொன்னது போல் ஜனாதிபதியுடைய ஒப்புதல் அது பெறப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்தே இருக்காது. ஆக ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, அதை நடைமுறைப்படுத்தும் சூழல்ல எதுக்காக ஜனாதிபதிங்கிறது மிக முக்கியமான விஷயம்னா, சில விஷயங்களுக்கு கவர்னர், சில விஷயங்களுக்கு ஜனாதிபதி கட்டாயம் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் இது மத்திய சட்டமாக இருக்கிற காரணத்தினால அவசியமான தருவாய் அதில் கையொப்பம் வாங்கியிருக்கணும், ஒப்புதல் வாங்கியிருக்கணும், அது வாங்கலை. அதன் காரணமாக அதனால தான் பின்னடைவு ஏற்படுகிறது. அதன் பிறகு 2011 நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. வனம் மற்றும் சுற்றுப்புறச் சூழலில் அது கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்பொழுது காளைகளை வந்து காட்சி பட்டியலில் சேர்த்துறாங்க. அப்போ சேர்க்கும் பொழுது 2 விதமான வழக்குகள் வருது. ஒன்று, தமிழ்நாட்டில் வந்து வழக்கு மேல்முறையீடு, அதில் 2009 ஜல்லிக்கட்டு நடைமுறை சட்டம் சரியானதுன்னு தீர்ப்பாகுது. பாம்பேயில் வந்து 2011 போட்ட அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து வழக்கு தொடரப்படுகிறது. அங்கே அது சரியானதுன்னு தீர்வாகுது.
ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் இருக்கின்றன. உச்சநீதிமன்றம் எல்லா வழக்கையும் எடுத்துக்குது, எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அதில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தான் இந்த 2014 கொடுக்குறார், தீர்ப்பு கொடுத்துட்டார் நீதியரசர். அதாவது எந்த ஒரு நீதியரசரும் சரி கொடுக்கக்கூடிய தீர்ப்பை வந்து நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. நீதியரசரை பற்றி விமர்சனம் செய்வது வழக்கறிஞருக்கு உகந்ததில்லை, நான் நல்லா உணர்ந்த ஒரு ஆள். ஆனால் கரெக்டாக 217வது நாள் அவர் தீர்ப்பு கொடுத்ததிலிருந்து அதே பீட்டா அமைப்பு அவருக்கு அந்த ஆண்டின் சிறந்த மனிதர் விருதை கொடுக்கிறது. அப்படிங்கிறப்போ தன் ஒரு வழக்கை கொடுத்த ஒரு விஷயத்தில், தான் தீர்மானித்த ஒரு விஷயத்தில், எதுக்குன்னா அந்த வகையில் நீதியரசரை நான் வந்து இதில் வந்து எந்த விதமான ஒரு குற்றம் கற்பிக்கல. ஆனால் அவர் அனிமல் சைக்காலஜியை பார்த்தாரு என்ற அடிப்படையில் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது பீட்டாவுடைய எண்ணத்தை பார்க்கணும். அதாவது இதில் நீதியரசர் ஒன்றும் கிடையாது. நீதியரசர் தனக்கு விருப்பப்பட்டதை சொல்லியிருக்காரு. பல நீதிபதிகள் வந்து தீர்ப்பு கொடுத்த பின்னாடி இவங்க பேசுகிறாங்க. ஆனால் பீட்டா அமைப்புடைய செயல்பாடு நீங்கள் கேட்டிங்களே, பீட்டா இப்படி சொல்லுதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தை அழிக்கணும், வெஸ்டர்னைஸ் கல்ச்சருக்கு கொண்டு வரணும், விவசாயம் முற்றிலுமாக போகணும் அப்படிங்கிற விஷயங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுற காரணத்தினால சட்டம் என்னங்கிறத பற்றி மாணவர்களுக்கு வந்து சரியாக வந்து தெரியாத காரணத்தினால தான் போராட்டம். சட்டம் வந்து முதலமைச்சர் சொல்கிறாரு, எல்லா விஷயம் பெறப்பட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் கூட தொடருது. ஆனால் பீட்டா அமைப்பு அதை விட மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு அவங்க நாங்கள் இடைக்கால தடை வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறது சட்டம் வந்ததுக்கப்புறம் தானே சொல்ல முடியும். இனிமேல் அவங்க சொல்லட்டும். ஆனாலும் சரி, எந்த ஒரு விஷயமும் சரி உச்சநீதிமன்றத்துக்கு வழக்காக தொடுக்கிறதுல ஒன்றும் தடை இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் சட்டமாக இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சரத்துக்கள் சரியாக கடைபிடிக்கப்பட்டிருக்கும் தருவாயில் எப்போதுமே குறுக்கீடு செய்வதில்லை. இந்த இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய அந்த சில ஷரத்துக்கள் சேர்க்கப்பட்டதில் கூட அதாவது ஜல்லிக்கட்டு, காலை விடுத, எருது விடும், இப்படி மஞ்சு விரட்டு இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த ரேக்லா பந்தயம் அப்படிங்கிறது வந்து இங்க தமிழ்ல வந்து சொல் வழக்குப்படி மாட்டு வண்டி பந்தயம் அப்படிங்கிறது மாவட்ட ரீதியாக மாறும். ஆனால் ஆங்கிலத்தில் அது சரியாக காயின் பண்ணப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி இல்லை. ஏன்னா இப்ப நீங்களே குறிப்பிட்டீங்க, காளைங்கிற வார்த்தையை எப்படி இவங்க அனிமல்ல வந்து மேல் ஃபீமேல்னு பிரிச்சாங்க. அது பிசிஎல புல் அப்படிங்கிறது பெர்ஃபார்மிங் அனிமல், நான் பெர்ஃபார்மிங் அனிமல்ல சேர்க்கும் போது சேர்த்தாங்கிறதே விசித்திரமான ஒன்று அப்படிங்கிறத குறிப்பிட்டீங்க. இப்ப அடுத்ததாக இதற்கு ஏதாவது தடை வரக்கூடாதுல, நாங்க ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தோம், ரேக்லா பந்தயத்துக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆங்கில வார்த்தை சரியாக காயின் பண்ணப்பட்டிருக்கா? இப்போ மொத்தம் வந்து அந்த 2011 கொடுக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன், திரும்ப 2016 கொடுக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன், 2014 அவர் வந்து கொடுக்கப்பட்ட இடைக்கால தீர்ப்பு. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு மட்டுமே இலக்கு கிடையாது. அதில் வந்து ஒரு 7 மாநிலங்கள் வந்து சொல்லப்படுகிறது. குஜராத், மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, பஞ்சாப், ஹரியானான்னு சொல்லி இந்த மாநிலங்கள் எல்லாமே பலதரப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அந்த நீங்கள் சொல்கிற ரேக்லா, மாட்டு வண்டி பந்தயம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கின்றன. எது சொன்னாலும் சரி, காளைங்கிற விஷயத்தை அடிப்படையாக கொண்டு அதை நீங்கள் முன்னிறுத்தி அதை துன்புறுத்துதல் அப்படின்னு சொல்லப்படும் விஷயங்கள் வந்து மரபு சார்ந்த விஷயம், கலாச்சாரம் சார்ந்த விஷயம். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அது வந்து முதல்ல வந்து விவசாயம் பேணப்பட வேண்டும். விவசாயத்துக்கான இருக்கக்கூடிய கறவை மாடுகள் மற்றும் பழு இழுக்கக்கூடிய எந்த வகையான கால்நடையாக இருந்தாலும் சரி அவங்க வந்து சிறப்பான முறையில் இருக்கணுங்கிறத இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுவும் சொல்லுது, தீண்டாமை ஒழுகி இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லுது, நிறைய விஷயங்கள் சொல்லுது. நடைமுறைப்படுத்தும் போது பார்க்கும்பொழுது இந்த விஷயங்களில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக செய்ய முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் அந்த காளை அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் என்னவோ அதெல்லாம் உன்னிப்பாக ஆராயப்பட்டு நம்ம என்ன வாதம் இதுவரைக்கும் எடுத்துருக்கோமோ. ஏன்னா இந்த கேஸில் வேறு மாநிலங்களும், நான் முதலே சொன்னேன் பாம்பேயில் இருக்கக்கூடிய கேஸில், அந்த கேஸில் எல்லாம் வேறு சில மாநிலங்கள் வேறு நிலைப்பாடு எடுத்திருக்கு. தமிழக அரசு தொடர்ச்சியாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் சரி ஒரு நிலைப்பாடு எடுக்கப்படுகிறது, எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில். அப்போ காளை மாடுகள் அதற்குள்ளாக வரும் பட்சத்தில் அதற்கான தடை எதுவும் பெரிதாக இருக்காது. இதில் உள்ள ஷரத்து 28 சொல்வது மதங்களுக்கான, அதாவது மதத்தை முன்வைத்து விலங்குகளை துன்புறுத்தல் அப்படிங்கிறது வந்து நீக்கப்படுதுங்கிறது தான் இப்போ இருக்கிற 1960 மிருகவதை தடுப்பு சட்டம். ஆனால் நேற்றைக்கு அதில் கூடுதலாக ஒரு பிரிவு சேர்க்கப்பட்டு ஜல்லிக்கட்டு அதுக்கு பொருந்தாது என்பது வந்து ஒரு ஷரத்து வந்து இப்போ இந்த நேற்று நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் சொல்கிறது. ஏ பிரிவு ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று. அது வந்து என்ன கான்ட்ரடிக்ஷன், அதில் என்ன சரியா இப்போ செஞ்சிருக்கிறாங்க? அதாவது மத ரீதியாக இருக்கக்கூடியதுங்கிறது மட்டும் இல்லாமல் இறைச்சிக்காக ஒரு மிருகத்தை வந்து வெட்டுவதோ பயன்படுத்துவதோ, இராணுவத்துக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள், போலீஸுக்காக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பட்டியலிட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வர்றாங்க. இதெல்லாம் முன்னாடி இருக்குது. இப்போது இது தவிர கல்வி ஆராய்ச்சிக்காகவோ ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ வந்து மிருகங்கள் துன்புறுத்தப்படலாம் அப்படின்னா, துன்புறுத்தல்னா என்ன? கொல்லப்படலாம், சித்திரவதை செய்யப்படலாம், அதற்கு மாறான வகையிலே, அதற்கு உடன்படாத வகையிலே, அதற்கு விருப்பமில்லாத ஒரு விஷயம் பூத்தப்படலாங்கிறது தான் அந்த விஷயம். அப்படிங்கிறப்போ இப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் மத ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அது பலி கொடுத்தல் அப்படிங்கிறத பற்றி சொல்ல வர்றாங்க. இருந்தாலும் இப்போ இந்த விஷயத்தில்
காளை மாடு கலந்து கொள்கிறது. காளை மாட்டுக்கோ மனிதருக்கோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி விருப்பப்பட்டு தான் மனிதன் செல்கிறான். அதனால தான் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா ஒரு வீர விளையாட்டு தெரிஞ்சு கலந்துக்கிறாங்க. இது அதில் மட்டும் கிடையாது, எல்லா விளையாட்டுகள்லையுமே உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் இருக்கிறது. இந்த தருவாயில் இது மத ரீதியான விஷயத்துக்காக முன்வைக்கப்படுகிறதோ அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இதன் காரணமாக ஏதேனும் தடை வைத்து விடக்கூடாது. இது எதற்காக செய்யப்படுகிறது? அடிப்படையாக பார்த்தா இந்து பண்டிகை, பொங்கல் விழா, அதன் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயம். இதன் காரணமாக ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கவனமாக கையாளப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல இன்னுமே தமிழகத்துல வந்து பார்த்தீர்கள் என்றால் இது பொங்கலை வந்து இந்துக்கள் மட்டும் கொண்டாடுவதில்லை, அது ஒரு காரணமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலான மாவட்டங்களில் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இதனை பொங்கலை வந்து அந்தோணியார் பொங்கல்னு கொண்டாடி அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடியதெல்லாம், ரேக்லா பந்தயம் நடத்தக்கூடியதெல்லாம் இருக்கிறது. அப்படியான பட்சத்தில் அதற்குள்ளும் இது அடங்குமா அடங்காதா? இல்லை, எல்லாவற்றுக்குமே தமிழ்நாடுல கலாச்சாரம், பண்பாடு அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக சொல்லும்போது இது இந்துக்களுக்கானது, முஸ்லீம்களுக்கானது, கிறிஸ்துவருக்கான தரம் பிரிக்காமல் காளை மாடுக்கு மதம் கிடையாது. அந்த காளை மாடுகள் தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது முன்வைக்கப்பட்டு அதற்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதை பொறுத்த வரைக்கும் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, என்ன முறையில் ஆண்டாண்டு காலமாக தொன்று தட்டு எதெல்லாம் நடந்துட்டு வருதோ அதுக்கு எதுவும் தடை இருக்காது. தொடர்ந்து நாம் பேசலாம். தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்காக தொடர்ந்து சட்ட போராட்ட களத்திலும் நின்றவர் ராஜசேகர் ஐயா பொது தொடர்பில் இருக்கிறார். ஐயா, நீங்க சொல்லுங்க, இந்த சட்டம் உங்களுக்கு எந்த அளவிற்கு திருப்தியை தந்திருக்கிறது, அது குறித்து சொல்லுங்க. ஐயா, அவங்க சொன்னதை நான் கவனிச்சேன். இந்த சட்டம் வந்து பாதுகாப்பாக ரொம்ப கவனமாக கையாண்டு நிறைவேற்றியிருக்காங்க. ஏன்னா தமிழக அரசு வந்து தானா முன் வந்து தானா அவங்களா எடுக்கல இந்த முடிவை. மத்திய அரசுடைய வழிகாட்டுதலின் பேர்ல பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து உங்களுக்கு தேவையான அம்சத்தை நீங்க நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், அதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், அதுக்கு சட்ட சிக்கல் வராத வண்ணம் நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம் என்று சொல்லி முதலிலே இங்க நிறைவேற்றுறதுக்கு முன்னால டெல்லியில தயார் செய்யப்பட்டு அந்தந்த அமைச்சர்களை சுற்றுலா அமைச்சகத்துல அந்த காளைகள் பட்டியலில் இருப்பதில் இருந்து, சட்டத்துறையில இருந்து, ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து எல்லா பேரிட்டையுமே, அதுக்கு தான் நான் இரவு கூட சொன்னேன், இது அவசர சட்டம் என்பதை விட எக்ஸ்பிரஸ் சட்டமாக மத்திய அரசு செய்து கொடுத்தது என்பதை இதுல கவனத்துல கொள்ளணும். ஏன்னா அப்படி அது வந்து ரொம்ப கவனமா கையாண்டு அதை வந்து முறையாக அறிவிக்கை செய்து அதை இந்த சட்டத்தை வரவேற்று கொண்டாடுவதை விட்டு அதை வந்து அது ஒரு பிரச்சனையாகி அவசர சட்டம் வேறு சட்டம் வேறு என்று மக்களை குழப்பம் செய்து ஒரு புனிதமான போராட்டத்தை தவறான வழியில் நடத்தி விடுவார்களோ என்ற பயத்துல தான் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து, ஐயா தயவு செய்து சட்டம் நிறைவேறிவிட்டது, நாளை பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு போகிறார்கள், தயவு செய்து கைவிடுங்கள் என்று நாங்கள் மக்களுக்கு கோரிக்கை வைத்தோம். நீங்க இது வந்து வழக்கமாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். நான் உங்களிடம் பிரத்யேகமாக கேட்கக்கூடிய கருத்து என்னவென்றால், இதில் சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய ஷரத்துக்கள் மற்றும் திருத்தங்கள் உங்களுக்கு என்னமா? ஏன்னா இதுக்காக தொடர்ந்து உன்னிப்பாக நுட்பமா போராடியவர் நீங்கள். அந்த அடிப்படையில் நான் அது குறித்து முதலில் சொல்லுங்க. அதைத்தான் சொல்றேன். விலங்குகள் கொடுமைப்படுத்துதல் சட்டத்துலதான் நமக்கு இடைஞ்சலே இருந்தது. அந்த 3 ஆக்ட் அவங்க சொன்னாங்க தெளிவா, நம்பர் 3, நம்பர் 11, நம்பர் 22 அப்படின்னு சொல்லி அந்த 60 உள்ள ஆக்ட்ல விலங்குகள் கொடுமைப்படுத்துதல் சட்டத்திலிருந்து இதை அதுல அந்த பிரிவை நீக்கி தமிழக அரசு கொண்டாடும் ஜல்லிக்கட்டுக்கு, இந்த ஜல்லிக்கட்டு கொண்டாடக்கூடியதற்கு 27 சட்டம் பிரிவில் 27 கொண்டு டீன்னு சொல்லி சட்டத்தை பிரிவை சேர்த்து, ஏன்னா நான் வழக்கறிஞர் இல்லை, நான் அனுபவத்தை பார்த்ததுனால உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த பிரிவுகள் எல்லாம் சேர்த்துத்தான் இந்த அமைச்சர்களும் அந்த அரசாங்க உயரதிகாரிகளும் ஆலோசனையில இருந்துதான் இதெல்லாம் சேர்த்தாங்க. இதுதான் நீதிமன்றங்கள்ல எங்களுக்கு வலியுறுத்தப்பட்ட தீர்ப்புகள்ல சொன்ன பிரிவுகள். நீதிமன்றத்தில் 2014 எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தடையில மேற்கோள் காட்டப்பட்ட விதிகள் தான் இந்த விதி. இந்த விதிகளை மாற்றினால தான் நாங்கள் இந்த சட்டம் செல்லும்னு நம்புறோம். இதையும் தாண்டி வேற ஏதாவது இருந்தால் அது வேறையா இருக்கலாம். இந்த நீதிமன்றங்கள் முறையிடப்பட்டு தடைகள்ல சொல்லப்பட்ட இடைக்கால தடைகள் விதிக்கப்பட்ட போதும், மதுரையிலே தொடங்கப்பட்ட போதும் குறியாலிட்டி சட்டம் என்றுதான் அந்த அமர்விலே சொல்லப்பட்டார்கள். அடுத்து உச்ச நீதிமன்றத்தில் இடைக்கால தடை கொடுக்கும்போது இதே சட்டத்தை தான் மேற்கோள் காட்டினார்கள். இறுதி தீர்ப்பு சொல்லும் இதே சட்டத்தை தான் அவர்கள் மேற்கோள் காட்டினார்கள். ஆகையினால் தான் இந்த சட்டம் திருத்தப்பட்டு விட்டது, இது சரியான சட்டம் என்று நாங்கள் உணர்கிறோம்.
நாங்கள் அதை வரவேற்கிறோம். கண்டிப்பாக சிறப்பான முறையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து நாம் பேசலாம். இப்பொழுது மிக முக்கியமான அந்த 3 முக்கியமான அந்த ஷரத்துக்கள் சேர்க்கப்பட்டது குறித்து நீங்க தெளிவா சொன்னீங்க. இது என்னென்ன மாதிரியான கடந்த காலங்களில் பாதிப்பா இருந்தால் அதை எப்படியெல்லாம் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொன்னீர்கள். ஆனா இப்ப நமக்கு வந்து ஒரு வழக்கு தீர்ப்பு வந்து எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் கூட நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மத்திய அரசு அந்த தீர்ப்பை வந்து ஒரு வாரம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு மனு வேற தாக்கல் இது அவங்க வந்து அது கூட கேட்டிருந்தாங்க ஒரு கேள்வியா. இப்படியான ஒரு சூழ்நிலையில இப்ப இந்த தீர்ப்பு வரப்போகிற தீர்ப்பு அது எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். இந்த தீர்ப்புக்கும் இப்பொழுது புதியதாக கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்ட மசோதா, இந்த நேற்று வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த மசோதாவிற்கும் இடையில் ஏதாவது கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது எந்த ஒரு வழக்கும் என்ன வேணால் சொல்லலாம் உள்ளர, ஆனால் ப்ரேயரில் சொல்லணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த வழக்குகள் எதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்தின் பரிபாலனத்தில் வந்து தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2016 ஜனவரி 7 மத்திய அரசு கொண்டு வந்த நோட்டிஃபிகேஷன். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் புதுசாக வந்த சட்டம் செல்லாது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து கொண்டு அந்த தீர்ப்பு எந்த வகையிலுமே மாற்றி கொடுத்து விட முடியாது. ஏன்னா அது 2016 சம்மந்தப்பட்ட விஷயம். அது வந்து சட்டம் கிடையாது, நோட்டிஃபிகேஷன் மட்டுமே. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற வரவில்லை, அதற்காக இருக்கக்கூடிய கன்கரண்ட் லிஸ்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதியின் முன்னொப்புதல் மற்றும் 3 மத்திய துறைகளில் வந்து வாங்கக்கூடிய விஷயங்களை முன்னனுமதி பெற்று செய்ய ஒரு விஷயமா இருக்க காரணத்தினால டெக்னிக்கல் பாயிண்டில் தான் உச்சநீதிமன்றம் தலையிடுகிறது. பொதுவாகவே சட்டம் இயற்றும் அதிகாரத்தை வந்து சட்டமன்றமும் பாராளுமன்றமும் செய்கின்றன. அதில் ஏதாவது விதிமீறல் இருந்தால் மட்டுமே, கொள்கை முடிவுகளுக்கு மாறான விஷயங்களில் மட்டும்தான் நீதிமன்றம் தலையிடுகிறது. அப்போது அது சொல்லக்கூடிய தீர்ப்பு வந்து அது ஒரு சட்டமாகிறது. ஆனாலும் புதிதாக வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து தலையிட்டு இது சரியானதல்லன்னு சொல்ல முடியாது. 2011 கொடுக்கப்பட்ட அந்த காட்சி பட்டியலில் இருக்கிற விஷயத்தின் காரணமாகத்தான் டெக்னிக்கல் பாயிண்டில் வழக்கல் நடந்து கொண்டிருக்கிறேன் ஒழிய இதை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம்ங்கிறது வந்து அதற்கான அதிகாரத்தில், அதற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் ஒரு சட்டம் இயற்றிருக்கு. ஆக இதற்கும் நிலுவையில் உள்ள வழக்குக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு குறைபாடு கூடிய ஒரு சட்டமாக கருத முடியாது. ஏனென்றால் ஏராளமான சட்டங்கள் ஒவ்வொரு மாநிலமும் செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற தீர்ப்புக்கும் வரப்போகிற தீர்ப்புக்கும் இந்த தற்போதைய நடைமுறைக்கும் எவ்வித சம்பந்தம் கிடையாது. அடுத்ததாக இந்த அவசர சட்டம் கொண்டு வரப்படும் என்ற இந்த செய்தியும், முதல்வரே வந்து அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது, ஒப்புதல் பெற்றுவிட்டோம், 3 அமைச்சகத்தில் ஒப்புதல் பெற்றுவிட்டோம், குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது என்று சொன்ன போதும் கூட மக்களிடம் வந்து அந்த அவசர சட்டமானது வேறு மாதிரியான ஒரு கருத்தை தான் வைத்தது. இது நிரந்தர தீர்வா இருக்குமா இல்லையாங்கிறத தான் அவர்களுடைய மொழியில் அதை நிரந்தர சட்டம்னு சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு இதை நம்ம பார்க்க முடியுது கடந்த 2 நாட்களாக. அவசர சட்டம் அப்படிங்கிறதும் மற்ற நிரந்தரமான ஒரு தீர்வுக்கும் சரியான ஒரு வார்த்தை சொல்லுங்க. எனக்கு நிரந்தர சட்டம்ங்கிறதே ஒரு சரியான காயின் வேர்டு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது சரியா இல்லையான்னு சொல்லுங்க. அதாவது இது வந்து போராட்ட காலத்தில் முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே பேசினாங்க, பேசும் உரிமையை கொடுத்தாங்க. ஆனால் ஒரு சட்டம்னு வரும்பொழுது கடைசியாக இறுதியாக வந்து ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து விளக்கம் சொல்லணும், இல்லை மார்க்கண்டேய ஜட்ஜ் வரணும் அப்படின்னு சொல்லலாம் சொன்னாங்க. ஏன் அதை முன்னாடியே செய்யலை? இந்த சட்டம் என்னங்கிறத பற்றி ஏன் கேட்கல? 213 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தெளிவாக வரையறை செய்கிறது. உட்பிரிவு 2 அது தெளிவாக சொல்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு சட்டமன்றம் கூடாத ஒரு தருவாயில் ஒரு சட்டம் இயற்ற வேண்டிய அவசியம் இருக்கும் பொழுது எல்லாரையும் கூப்பிட்டு அதை வந்து விவாதித்து முன்வடிவை வச்சு அதன் பிறகு எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா ஆக்குறதுல காலதாமதம் ஏற்பட்டுவிடக்கூடாதுங்கிறதுக்காக 6 மாத காலத்துக்குள்ளாக ஒரு டைம் ஒன்று நிர்ணயம் செய்து அந்த அடிப்படையில் வந்து ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அவசரமாக கொண்டு வரப்படணும் நம்ம சொல்கிற வார்த்தையில் சொல்கிறதுனால அவசர சட்டமே ஒழிய எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி அதுதான் நடைமுறை. இப்போ ஒரு கேள்வி ஒன்று வச்சுக்குவோம், இதெல்லாம் விட்டுருவோம். மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது, இது என்ன சின்ன சட்டமா அவசர சட்டமா என்ன நிரந்தர சட்டமானு புரியலை அப்படின்னு சொல்லும்போது பாராளுமன்றத்தில் எந்த விதமான ஒரு அனுமதியும் பெறாமல் நவம்பர் 8 மாலை வேளையில் 2014 பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து உயர் பணம் ஓட்டு செல்லாதுன்னு சொல்லும்போது பாராளுமன்றத்தை கூட்டிலாம் செய்யலை. அதுவும் சட்டம். அவசரமாக வந்த காரணத்தினால அவசரம்னு ஸ்லேடையாக தான் சொல்கிறோமே ஒழிய அதில் வந்து அப்படிப்பட்ட சட்டமும் செல்லுபடியாகும். மாநிலத்துக்கும் மைய அரசுகளுக்கும் சரி அதற்காக கொடுக்கப்பட்ட அதிகார வரம்பில் அவங்களுக்கு செயல்பாடுக்கு இருக்கும் பொழுது சட்டம் சரியான அடிப்படையில் நடைமுறையில் கடைபிடிக்கப்பட்டு கவர்னர் மூலமாக அது வந்து வெளியிடப்பட்டு ஜனாதிபதியுடைய முன்னொப்புதல் பெறப்பட்டு செய்யப்படும் பட்சத்தில் அது எந்த விதமான குழப்பமும் கிடையாது. இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணமே வந்து சட்ட பிரச்சனை இருக்கும் பொழுது இப்போ போராட்ட காலத்தில் இருந்தவர்கள்லாம் வழக்கறிஞர் யாரையாவது கூப்பிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூப்பிட்டு கேட்டு, ஏன்னா வழக்கறிஞர்களும் தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களும் கோர்ட்டுக்கு நீதிமன்ற புறக்கணி பண்ணாங்க, கூப்பிட்டு கேட்டிருந்தா இந்த பிரச்சனைகளுக்கான தெளிவு அப்பயே பிறப்பிக்கப்பட்டிருக்கும்.
இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த புதிய சட்டம் நேற்றுக்கு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது, அது என்ன மாதிரியான பலனை தரப்போகிறது என்பதை நேயர்களுக்கு மிக தெளிவாக விளக்கமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.